காலத்தில் இருந்த மாந்திரிக ஓலைச்சுவடிகளில் சில விஷயங்கள், அதாவது இந்த பலி, இது நரபலி, இரத்த பலி, இதை பற்றியெல்லாம் சிலது சொல்லப்பட்டிருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதில் வரும்போது தலைச்சன் குழந்தைகள், அதாவது ஒரு தாயாருக்கு மூத்த மகனாக பிறந்த ஆண் குழந்தையை கொண்டு வந்து கொன்று அதன் மூலமாக சில தைலங்கள், சில மைகள் தயாரிப்பது என்றெல்லாம் நடைமுறையில் இருந்துள்ளதாக அந்த பண்டைய கால நூல்கள் தெரிவிக்கின்றன. பின்னர் வந்த சிலர் புதையல், பிள்ளைவரம், செல்வச் செழிப்பு பெருக என நரபலிக்கான காரணத்தை நீட்சியடையச் செய்தனர். அந்த மாந்திரிகர்களுடைய தவறான வழிகாட்டுதல்கள், அதாவது உனக்கு புதையல் எடுத்து தருகிறேன், உன் குடும்பத்தில் வேறு இந்த மாதிரி சூன்யம் உள்ளது, அதற்கு பலி கொடுத்தால் இதெல்லாம் மாற்றம் வரும், உன் கஷ்டங்கள் தீரும் என்றெல்லாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு தவறாக வழிகாட்டுகிறார்கள். அதன் காரணமாக எங்கேனும் திருடப்பட்ட குழந்தைகளை எடுத்து வந்து அவர்கள் பலி கொடுக்கிறார்கள். இன்றும் பழங்கால கோவில்களின் வெளியே பலிபீடம் இருப்பதை பார்க்க முடியும். அவை அனைத்தும் நரபலிக்காக பயன்படுத்தப்பட்டவை இல்லை என்ற போதிலும் விலங்குகளை பலியிட உபயோகப்படுத்தி இருப்பதற்கு சாத்தியங்கள் உண்டு. பலிபீடம் என்பது வேத காலங்களிலிருந்து ஆகமங்களில் திருக்கோயில்கள் அமைக்கும் பொழுது ஒரு முறையாக கடைபிடித்தாங்க. அது எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், வேதங்களில் தியாகம் பண்ணுகிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுருந்தாங்க. அது பொதுவாக பார்த்தா புராண காலங்களில் இந்த திருக்கோயில்கள் வச்ச பலிபீடங்களில் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், யாகசாலைகள் வளர்க்கும் பொழுதும் யாகங்கள் செய்கின்ற பொழுதும் பலி கொடுக்கறதுன்றது வச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடு கோழின்ற மாதிரி சில வகையான ஒரு 23 வகையான விலங்குகள் தான் கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. வேதங்கள்லையோ அதுக்கு பின்னாடி வந்த சாஸ்திரங்களையோ நரபலி கொடுப்பது என்பது தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ஒரு அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கான்னா சொல்லப்படலை. கோடிட்டு இருக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா அது சந்தேகத்துக்குரியதாகவே இருக்கு. ஆனால் நரபலி வழக்கில் இருந்திருக்கான்னா இருந்திருக்கு. முன்னரே கூறியது போல இது இந்து மதத்தில் மட்டும் நடைபெறும் ஒன்று அல்ல. கருப்பு பூசங்கிறது, அதாவது ஆங்கிலத்தில் பிளாக் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இயேசு இறக்கிறதுக்கு முன்னால தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் மக்களுக்கு கொடுத்து அதன் வழியாக மீட்பு உண்டு, ரட்சணை உண்டுன்னு சொன்னார். ஆனால் மத்திய காலத்தில், அதாவது 12, 13ஆம் நூற்றாண்டில் இதை யாரோ ஒருத்தங்க தவறாக பயன்படுத்துவதற்காக ஒரு சடங்கு மாதிரி, அதாவது ரகசியமான ஒரு சடங்கு மாதிரி தொடங்கினாங்க. இதில் என்ன அப்ஜெக்ஷனபிள்னா, சில சமயங்களில் நரபலி கூட நடக்குதுன்னு சொல்கிறாங்க. குழந்தைகளை கொல்றது, அதனுடைய ரத்தத்தை வச்சு கிறிஸ்து ரத்தம்னு சொல்லி தவறான முறையில் இந்த சடங்கு நடக்கிறதுனால தான் இதுக்கு கருப்பு மாசுன்னு பேர். இந்த மாதிரி செய்தாக்க ஏதோ ஒரு தெய்வீக சக்தி வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கடவுளின் பெயரால் நடைபெறும் இத்தகைய கொடுஞ்செயல்கள் சமூகத்தின் மூலையில் எங்கோ ஒளிந்திருக்கும் முரட்டுத்தனமான மூட நம்பிக்கையையே காட்டுகிறது. நடந்தது என் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். Different banking solutions from HSBC, the world's நடந்தது என்ன? பிக் பாக்கெட் அடிக்கிறவர்கள் எப்படி நுணுக்கமாக அதை திருடுகிறார்கள், அதற்காக அவர்கள் விரல்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் பத்தி நம்முடைய நிகழ்ச்சியிலேயே காட்டியிருந்தோம். இப்படி நுணுக்கமாக திருடக்கூடிய கை தேர்ந்த திருடர்கள் நிறைய பேர் இங்கு இருக்கிறார்கள். பரபரப்பிற்கு பஞ்சமே இல்லாத நகரம் சென்னை. அதன் அத்துணை பரபரப்பிற்கு மத்தியிலும் பல புதுமைகளை அது புகுத்திக் கொண்டேதான் இருக்கிறது. புதுமைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த மாற்றங்களுக்கு சென்னையின் கருப்பு பக்கமும் விதிவிலக்கல்ல. ஆம், நூதன முறையில் சென்னையில் சமீபகாலமாக திருட்டுகள் அரங்கேறி வருகின்றன. ஆம், ஏதோ ஓர் ஆபத்து, இல்லை பிரச்சனை என்று எந்த ஓர் அதிர்ச்சியான தகவலை கேட்டாலும் மனித மனம் உடனே குழம்பி போகிறது. சில வினாடிகள் யோசிக்க மறுக்கிறது. அப்படி கவனம் சிதறிய அந்த சில வினாடிகளை குறிவைத்துதான் இந்த திருட்டுகள் நடத்தப்படுகின்றன. டைவர்ட்டிங் அட்டென்ஷன் என்று சொல்லப்படும் இந்த வகை திருட்டுகளுக்கு சமீபத்திய பலி நடிகை சத்யபிரியா.
வெள்ளித்திரையிலும் சின்னத்திரையிலுமாய் மாறி மாறி நடித்து உழைத்து சம்பாதித்த பணம் கண்ணெதிரே திருடுபோன அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளாமல் இருக்கிறார் நடிகை சத்யபிரியா. செல்ஃப் டிரைவிங் தான் சத்யபிரியா எப்பொழுதும் விரும்புவது. விரைவில் தன் மகளுக்கு திருமணம் வைத்திருக்கும் சத்யபிரியா அன்று நல்ல நாள் என்ற நம்பிக்கையில் திருமணத்திற்கு தேவையான நகைகளை வாங்கவும் தெரிந்தவர்களுக்கு பத்திரிகையை கொடுக்கவும் காரில் கிளம்பியிருக்கிறார். என் டாக்டர் மேரேஜுக்கு வேண்டிய மாங்கல்யம், அந்த மாதிரி மங்களகரமான சமாச்சாரங்கள் அன்றைக்கி ஒரு நல்ல நாளாக இருக்கிறதுனால நான் டெலிவரி எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்காக தான் அவ்வளோ காசு என் பேக்கில் வச்சுக்க வேண்டியதாக இருந்தது. இந்த ஷாப்பிங் அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு, அதுக்காக ஒரு 3 மணி அளவில் என் சிஸ்டர்லாவை கூட கூட்டிகிட்டு ஷாப்புக்கு போயிருந்தேன். தெரிந்த சொந்தங்களுக்கு பத்திரிகை கொடுத்து முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் சத்யபிரியா. வரும் வழியில் சென்னை பாண்டி பஜாரில் உள்ள ஒரு ஹோட்டலில் இரவு உணவை வாங்கச் சென்றிருக்கிறார். உணவுக்கு பணம் கொடுத்து கொண்டிருக்கையில் அவரது கார் கண்ணாடியை தட்டி கீழே சில 10 ரூபாய் நோட்டுகளை காட்டி அது அவருடையதா என ஒருவன் கேட்டிருக்கிறான். எப்பவுமே என் கூட என் டாக்டரோ என் சிஸ்டர்லாவோ என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவதோ இந்த மாதிரி தான் இருப்பாங்க. பக்கத்துலேயே ஒரு ஜூஸ் கடை இருக்குது. ஜூஸ் சாப்பிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். அன்னைக்கு என்னுடைய துரதிருஷ்டம், பேட் டைம், நான் மட்டும் தனியாக இருந்தேன். கார் ஏசி ஆன்லேயே இருந்தது, நான் காருக்குள்ளேயே இருந்தேன். பில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். அது ஒரு 200 ருபீஸ் சில்லற என்னமோ ஆச்சு. அந்த பேக் எடுத்து, அந்த பிளாக் பேக், அந்த பேக்குள்ளே ஒரு சின்ன பவுச் இருக்கும். அந்த பவுச்சை எடுத்து பார்த்தேன், 100s இல்லை. ஸோ அந்த 1000 ருபீஸ் கட்டு வெளியே எடுத்து அதுலேருந்து ஒரு 1000 ருபீஸ் நோட் எடுத்து அவனுக்கு கொடுத்தேன். அந்த பேக்லேருந்து பவுச் எடுத்து நோட்டு கொடுத்தேன். திரும்பி அந்த நோட்டு கட்டு வந்து பவுச்சில் வச்சு, பவுச்சு பேக்கில் வச்சு கண்ணாடி இறக்கணும். அவனுக்கு கொடுக்கறதுக்காக கண்ணாடி இறக்கியிருக்கேன். இது பேக்கில் வச்சதுக்கப்புறம் கண்ணாடி ஏற்றணும். தட் இஸ் த ப்ராசஸ். சாதாரணமாக நடக்கிறது. இந்த பர்ஸுக்குள்ளே நான் கட்டு வச்சேன். இன்னும் அது கூட அந்த பேக்குள்ளே கூட வைக்கலை. இந்த கண்ணாடி ஏற்றுறதுக்கு டைமும் இல்லை. இது வைக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் என் டிரைவிங் சீட்டில், நான் தான் செல்ஃப் டிரைவிங் சீட்லேருந்து உட்காந்ததுக்கு இந்த சீட்லேருந்து கதவு தட்டினாங்க. என்னன்னு கேட்டேன். ஒரு ஆட்டோ டிரைவர் மாதிரி இருந்தான். என்னன்னு கேட்டதுக்கு பணம் கிடக்குதுமா கீழே அப்படின்னு சொன்னான். அந்த ஒரு கணம் தன் கவனத்தை சிதற விட்டிருக்கிறார் நடிகை சத்யபிரியா. பணம் கீழே விழுந்து விட்டதே என்ற படபடப்போடு கீழே இறங்கி பணத்தை எடுத்து காருக்குள் ஏறி பார்த்தவருக்கு அதிர்ச்சி. காரில் இருந்த அவரது பையை காணவில்லை. அவரின் பணம் திருடு போயிருந்தது. அதுக்கப்புறம் தான் போலீஸ் சொன்னாங்க, டைவர்ட்டிங் த அட்டென்ஷன். நிஜமாவே டைவர்ட் ஆயிட்டேன். எனக்கு என்னுடைய பைசா அங்கே விழுந்திருக்கலாம், விழுந்திருக்குமா, விழுந்திருக்க கூடாதே, இப்படி தாட்ஸ் எதுவுமே வரல. ஜஸ்ட் அவன் பணம் சொன்ன உடனே எந்த இருக்குங்கிற மாதிரி தான் நான் கண்ணாடி இறக்கி பார்த்தேன். பைசா இருந்தது, 10 ரூபாய் நோட்டு, ஒரு 10-15 கடந்தது. நான் இறங்கி கதவு திறந்து இறங்கி இப்படி எடுத்து திரும்பி இங்கே வைக்கிறதுக்காக சீட்டில் பார்க்குறேன். சீட்டில் பேக் கிடையாது. அப்போ கூட ஏதோ யாராவது எடுத்திருப்பாங்கங்கிற ஒரு சந்தேகம் கூட வரல எனக்கு. சீட்டு பக்கத்தில் அந்த டோருக்கும் சீட்டுக்கும் நடுவில் ஏதாவது விழுந்திருக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் இறங்கி சுற்றி போய் அந்த கதவு திறந்து பார்த்தேன், காணோம். அப்போதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஐ ஆம் டன், மோசம் போயிட்டேங்கிறது. ஒரு 50,000 to 60,000 ருபீஸ் கேஷ் இருந்தது. இது குறித்து சத்யபிரியா காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இப்படி சில சில்லறை பணத்தை கீழே போட்டு ஏமாற்றி திருடுவது மட்டுமல்ல, இன்னும் பல வகையில் நூதனமாக ஏமாற்றி திருடுகிறார்கள். கவனத்தை திசை திருப்பி கொள்ளையடித்தல் அப்படிங்கிறது ஒற்றை வரியில் சொல்லப்பட்டாலும் கூட அதற்குள்ள நிறைய தந்திரங்களையும் நுணுக்கங்களையும் வைத்து திருடர்கள் செயல்படுகிறார்கள். அப்படி என்னென்ன மாதிரியான நுணுக்கங்களை அவர்கள் கையாளுகிறார்கள், அவர்களிடமிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது எப்படி? இடைவேளைக்கு பிறகு. PSKCMT ஸ்ட்ராங் படம் நடந்தது என் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். Different banking solutions from HSBC, the world's local bank. எப்படி? டைவர்ட்டிங் அட்டென்ஷன் திருட்டுகள்
என்று சொல்லப்படும் இவ்வகை திருட்டுகள் மக்களின் கவனத்தை சற்றே திசை திருப்பி நடத்தப்படுபவை. தனிமையில் வருபவர்கள்தான் இவர்களுக்கு முக்கிய இறை. சென்னை, பெங்களூரு போன்ற பெருநகரங்கள்தான் இவர்களின் குறி. அதிலும் டி நகர், பாண்டிபசார் போன்று வங்கிகளும் நகைக்கடைகளும் அதிகம் இருக்கும் இடங்கள்தான் இவர்களின் சந்தை கூடாரம். இத்தகைய திருடர்கள் 2-3 பேராய் கூட்டு சேர்ந்து பலவிதங்களில் நூதனமாக